Taste the Daily. அண்மை செய்தி. ஜூன் மாதத்தில் 11 நாட்களில் மட்டும் சிறுமிகள் முதல் பெண்கள் வரை 54 பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றுள்ள நிலையில் அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பில்லாத அவலம் நீடித்து வருவது குறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம், விவரிங்க. வணக்கம் அருண். ஜூன் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இந்த 11 நாட்களில் மாணவிகள், சிறுமிகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் என ஒட்டுமொத்த தமிழகத்தில் 54 குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவிகள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவிகள், பல்கலைக்கழகங்களிலே படிக்கக்கூடிய மாணவிகள், வீட்டில் இருக்கும் பெண்கள், முதியவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை, பாதுகாப்பு கைவிரித்த ஒரு புள்ளி விவரத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை சிறுமிகள், மாணவிகள், பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் என 32 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 22 சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. ஜனவரி 1ஆம் தேதி 2025 முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை 607 போக்சோ குற்றங்கள், அதாவது சிறுமிகள், மாணவிகள் உள்ளிட்ட பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை, சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் அரங்கேறி உள்ளது. இதில் 271 பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே பார்க்கிற போது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 11ஆம் தேதி வரை 162 நாட்களில் 878 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அரங்கேறி திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சிறுமிகள், மாணவிகள், பெண்கள் என பாதுகாப்பை கோட்டை விட்ட ஸ்டாலின் ஆட்சியினுடைய அவலம் குறித்த புள்ளி விவரத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தனியாக ஒரு மூதாட்டி கூட தமிழகத்திலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 1/6/2025 அன்று கள்ளக்குறிச்சியிலே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த ஆசாமி யார் என்று பார்த்தால் 84 வயதான முதியவர் வீரமுத்து. எவ்வளவு தமிழகத்தில் அதாவது காமுகன்கள் உருவாகி இருக்கிறார்கள். வயதான பிறகும் ஒரு சிறுமியை வேட்டையாடுவதற்கு எப்படி இது போன்ற காமுகனுக்கு மனம் வருகிறது? இது போன்ற நபர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியைத்தான் இந்த சம்பவம் நமக்கு எழுப்புகிறது. அதே போன்று தூத்துக்குடியிலே 6 வயது சிறுமிக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரைகிணறு என்கிற கிராமத்தைச் சேர்ந்த 61 வயது மதிக்கத்தக்க முதியவர் சுப்பிரமணி போக்சோவிலே சிக்கி இருக்கிறார். அதே போன்று சென்னையிலே 2/6/2025 சென்னையில் 8 வயது சிறுமிக்கு வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இளைஞர்கள் முதல் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களில் இருந்து 84-90 வயது முதியவர்கள் வரை காம வெறியாட்டத்திலும் காமகன்களாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து வந்து தங்கி வேலை செய்யக்கூடிய வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் பாலியல் வெறியாட்டத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதைத்தான் இந்த பாலியல் வன்கொடுமையுடைய கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுடைய புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மன வளர்ச்சி குன்றிய 17 வயது சிறுமியை 2 பேர் அதாவது சிறுவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் நிகழ்த்தி இருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மாணவியிடம் பாலியல் தொல்லை கொடுத்த அரசியல் கட்சியைச் சேர்ந்த பழனிவேல் ராஜன் என்பவர் போக்சோவிலே சிக்கியிருக்கிறார். சென்னை அம்பத்தூரிலே 16 வயது சிறுமிக்கு அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். சென்னை அசோக் நகரிலே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அவருடைய உறவினரே பிடிபட்டிருக்கிறார். இதே போன்று ஈரோடு மாவட்டத்திலே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 5 பேர் கர்ப்பமாக்கி இருக்கிறார்கள். கூட்டு பாலியல் வன்கொடுமையால் இந்த சிறுமி சிதைக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே 14 வயது சிறுமிக்கு 5 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திலே 16 வயது சிறுமிக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பழகி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் இளைஞர் ஒருவர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலே 14 வயது சிறுமிக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் காமுகன் ஒருவர். அதே போன்று கடலூர் மாவட்டத்திலே 17 வயது சிறுமியை காதலித்து கர்ப்பமாக்கி இருக்கிறார் இளைஞர் ஒருவர்.
சேலம் மாவட்டத்திலே அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி குறிப்பாக ஆசிரியரே பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இப்படி தமிழகம் முழுவதும் பார்க்கிற போது இந்த ஆசிரியர்கள் குறிப்பாக மாணவிகளை இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்துவதும், முதியவர்கள் ஈடுபடுத்துவதும், இளைஞர்கள் ஈடுபடுத்துவதும், பெரும்பாலான இந்த பள்ளி மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி சிதைந்து போகக்கூடிய, தங்கள் வாழ்க்கையே இழந்து நிற்கக்கூடிய துயர சம்பவம் என்பது அதிகரித்திருக்கிறது. சென்னை வலசரவாக்கத்திலே திருமண ஆசை காட்டி பாலியல் தொல்லை கொடுத்த திமுக துணை சேர்மன் மகன் போக்சோவிலே சிக்கியிருக்கிறார். அந்த சிறுமி திருமண ஆசை காட்டி அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கிறார். குறிப்பாக சென்னையிலே பொறுத்தளவிற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவி, பொறியியல் படிக்கக்கூடிய மாணவிக்கு திமுக நிர்வாகி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திலே அவர் திமுகவுடைய நிர்வாகி இல்லை, அனுதாபிதான் என்று முதலமைச்சரே அவரை பாதுகாத்த அந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிறைகுறைய செய்திருக்கிறது. அதே போன்று அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலே திமுக துணை செயலராக இருக்கக்கூடிய தெய்வ செயல் அந்த அங்க இருக்கக்கூடிய கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவியை துரத்தி காதலிப்பதாக கூறி அவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அந்த சிறுமியை நாசமாக்கி, அந்த சிறுமி மட்டும், அந்த மாணவி மட்டும் அல்லாமல் அவரோடு அந்த அந்த திமுக நிர்வாகியா இருக்கக்கூடிய தெய்வ செயல் 20க்கும் மேற்பட்ட பெண்களை இதுபோன்று திமுக சார்களுக்கு விருந்தாக்குவதற்காக பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலே ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதே போன்று தாம்பரம் அருகே இருக்கக்கூடிய சானட்டோரில் இருக்கக்கூடிய அரசு காப்பகத்திலே 130 மாணவிகள் தங்கி படிக்கிறார்கள், பள்ளி கல்லூரி சேர்ந்த மாணவிகள். அந்த மாணவிகளில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவிக்கு அந்த காப்பகத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய மேத்யூ என்பவர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக அதிகாலை அந்த உறக்கத்தில் இருந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய அந்த மாணவிக்கு, சிறுமிக்கு தூக்கம் கலையாத நேரத்திலேயே அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காத அந்த மாணவியுடைய கால்கள் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது, எலும்புகள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது, முகங்களிலே காயம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையில் தான் தமிழகம் இன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்லாமல் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலும் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே 4 பேர் கொண்ட கும்பல் ஒரு 11ஆம் வகுப்பு மாணவியை ஒரு பட்டப்பகலிலே ஒரு வங்கியினுடைய அருகே கொண்டு சென்று குளிர்பானத்திலே மயக்க மருந்து கொடுத்து அந்த மாணவியை சிதைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, காப்பகத்திலே தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் பெற்றோர்களுடைய மனநிலையை எண்ணி பார்க்கவே நமக்கு அஞ்சுகிறது மனது. அந்த நிலையில்தான் தமிழகத்தில் மாணவிகளுக்கான பாதுகாப்பு என்பது சந்தி சிரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த 11 நாட்களிலே பார்க்கிற போது 22 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த 32 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இது 22 சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கிறது. இந்த 32 சம்பவங்களில் பார்க்கிற போது பெரும்பான்மையான சம்பவங்கள் பள்ளிகளிலே மாணவிகளுக்குத்தான் இந்த பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இப்படி நிகழ்த்தக்கூடிய இந்த 54 சம்பவங்கள் இந்த 11 நாட்களில் நிகழ்ந்திருக்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய இந்த பாலியல் வன்கொடுமை புள்ளி விவரங்கள் என்பது பெற்றோர்களையும் அங்கு கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் அதிர்ச்சி செய்திருக்கிறது. தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 11ஆம் தேதி வரை 162 நாட்களில் 878 பெண்கள், சிறுமிகள், மாணவிகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த தமிழகமே பாலியல் வன்கொடுமை காடாக திமுக ஆட்சியில் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 878 பெண்கள், சிறுமிகள், மாணவிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் இதிலே கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஒவ்வொருவருக்கும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீர் குரலாக இருக்கிறது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.